உங்களுக்கு தெரியுமா கல்ஃப் கண்ட்ரி வந்து நேஷனாலிட்டி யாருக்குமே கொடுக்காது. நான் இப்போ பேச போகிற ஆளுக்கு வந்து கத்தாரில் நேஷனாலிட்டியும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவரை பேரில் ஒரு அழகான பில்டிங் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது என்னத்துக்கு நேஷனாலிட்டி கொடுத்தாங்க, என்னத்துக்கு இந்த பில்டிங் ரெடி பண்ணாங்கன்னு சொல்லி லேட் பண்ணாமல் வாங்க ஃபுல் டீட்டெயில்ஸோட பார்ப்போம். எப்படி இருக்குன்னு பாருங்க, இந்த மியூசியம் அவ்வளோ அழகாக இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க. இன்றைக்கி நான் வெல்கம் டு ஃபைரிஸ் வி யூடியூப் சேனல். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு சொன்னால் கத்தார் ஃபவுண்டேஷனுக்கு வந்திருக்கேன். இங்கே ஒரு முக்கியமான மியூசியம் இருக்குது, அதை தான் காட்டுறதுக்கு. இது எதுக்கு ரெடி பண்ணிக்காங்க, ஆற பேரில் ரெடி பண்ணிக்காங்கன்னு சொல்லி வாங்க லேட் பண்ணாமல் ஃபுல்லாக உள்ளுக்கு போயிட்டு டீட்டெயில்ஸோடு பார்ப்போம். இந்த வீடியோவில் நான் ஸ்டார்ட்லேயே சொல்கிற மாதிரி நான் பேச வந்த ஆள், அந்த செலிப்ரிட்டி, அந்த பாப்புலாரிட்டி யாருன்னு சொன்னால் ஒரு பெயிண்டர் ஆர்டிஸ்ட் தான். அவர் இந்தியா பாம்பேவை சேர்ந்தவர். அவரை பேர்லேயே இல்லாட்டி அவருக்காக வேண்டிய இந்த பில்டிங் மியூசியம்னு சொல்கிறாங்க, அது டெடிகேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் பாருங்கள் எழுதியிருக்காங்க லாவோ களம்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பென் இல்லாட்டி டேப்லெட் அந்த காலத்தில் எழுதுறது அதை குறிக்கும் அரபால் இந்த பில்டிங்கில் எழுதி வச்சுருக்காங்க. சரி, இதுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். இன்னும் என்னென்ன எம்எஃப் ஹுசைன் கீரினை வரைஞ்ச படங்கள் என்னென்ன இது எழுதிருக்கேன்னு சொல்லி டீட்டெயில்ஸோட உள்ளுக்கு போயிட்டு பார்ப்பாங்க. எம்எஃப் ஹுசைனை பற்றி சொல்கிறேன்னு சொன்னால் அவர் இந்தியா பாம்பேயை சேர்ந்தவர். அவர் வந்து பெயிண்டிங் ஆர்டிஸ்டாக இருந்தார், ரொம்ப பாப்புலரானார். அதுக்கு பிறகு இந்தியாவில் நடந்த சின்ன சின்ன அசம்பாவிதங்களால் வெளியேறதுக்குரிய ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. அதால் துபாய்க்கு போனார், கத்தார் வந்தார். கத்தார் வந்து 2010 சிட்டிசன் கொடுத்தாங்க அவருக்கு, எம்எஃப் ஹுசைனுக்கு. அவரோட பேரில் வந்து தான் இந்த மியூசியம் பாருங்கள், எம்எஃப் ஹுசைன் இந்த மியூசியம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அவருக்காக டெடிகேட் பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி அவரோட பேரில் ஒரு பெயிண்டிங்காக வேண்டி இன்ஸ்பயர் ஆகி அந்த பெயிண்டிங்காக வேண்டிய இந்த பில்டிங் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி இருக்கிற பாருங்கள். இன்றைக்கு முன்னுக்கு வந்து மெயின் என்ட்ரன்ஸ் 10 மணி ஆகிட்டு உள்ளுக்கு போக வந்துப்பாங்க. இது எஞ்சாலையும் பாருங்கள், இது வந்து வார வழி. சரி, உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. நம்ம உள்ளுக்கு வந்தோம்னா டேப் பண்ணி வச்சுக்காங்க, அதில் ரிஜிஸ்டர் பண்ணி நம்மளோட டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு வரணும். வார வழியிலே பாருங்கள் எம்எஃப் ஹுசைன் மியூசியம் வச்சுருக்காங்க. இந்த மியூசியம் வந்து அவரே கீறியிருக்காரு, எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இதில் வந்து எம்எஃப் ஹுசைன் என்று போட்டிருக்கு பாருங்கள். இவர் அசல் வந்து பெயிண்டர் மட்டும் இல்லை, ஆர்டிஸ்ட், சினிமா டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாமே பண்ணியிருக்காரு. சரி, அவரை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேலரி இதுக்குள்ளே இருக்குது, அதை போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் செகண்ட் தேர்ட் வந்து கீழுக்கு இருக்குது, அதையும் பார்த்துட்டு மேலுக்கு பார்த்துட்டு அங்கால வந்து 11 மணிக்கு ஒரு ஷோவும் இருக்குது, அதையும் பார்ப்போம் ஃபுல்லாக. எப்படி ஒரு தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். வாவ், எப்படி இருக்கு. சூரியன் உதிச்சு வார மாதிரி இருக்கு. இந்த சன்ரைசிங் 3D எஃபெக்ட், 3D அனிமேஷன் அவ்வளோ அழகாக இருக்குது. मेरे को तो सही में बहुत अच्छा लग रहा है. ये स्टिक में भी लगा सकता हूँ यार, हम ये डर रहे हैं जब से. இது எல்லாமே வந்து எம்எஃப் ஹுசைன் கீரினி பெயிண்டிங் தான். இதில் இந்த கேலரிக்குள்ளே லைட் ஷோவில் போட்டிருக்காங்க, எப்படின்னு பாருங்கள். और ये कुछ पेंटिंग्स ऐसी हैं जो रियल में तो पेंटिंग्स है, लेकिन यहाँ पे जानों को 3D एनिमेशन की तरह दिखाया गया है. இந்த பெயிண்டிங் எல்லாமே வந்து 3D அனிமேஷனில் காட்டுறாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. ஒரிஜினல் பெயிண்டிங்கை வந்து 3D அனிமேஷனில் மூவ் ஆகிற மாதிரி காட்டுறாங்க.
देखिए ना, ये फेमस पेंटिंग्स है और ये कुछ जो है ना इंडिया का जो कल्चर है, आर्ट है, वो दिखाया गया है। जैसे எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் 3D அனிமேஷனில் காட்டுறாங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து இந்தியாவோட கல்ச்சர், ஆர்ட் அது எல்லாமே வந்து இதில் காட்டுறாங்க இந்த பெயிண்டிங்கில் வந்து. ये देखो, वो देखो आप, इतना ज़बरदस्त चल रहा है। और कसम से मैं ये देख के हैरान हो गया कि म्यूजियम का बनाया, लेकिन எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். மியூசியம் சொன்னாங்க, உள்ளுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரிஜினல் பெயிண்டிங் மாதிரி அழகாக 3Dயில் போட்டு வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறீங்க. அந்த பெயிண்டிங்கை வச்சு 3Dயில் வந்து ரியலாக இருக்கிற மாதிரியே செஞ்சு வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்கு. இப்படி இதுக்குள்ளே இருக்கிறதுக்கு வேறு ஃபீல் கொண்டு வருது. 3D அனிமேஷன் வந்து வேறு லெவல் எஃபெக்ட் தான் தருது இதில். கீழுக்கு வந்து 3D எஃபெக்டில் அனிமேஷனில் வந்து அவரை பெயிண்டிங் எல்லாம் பார்த்தோம் இமாம் ஹுசைன். இப்போ வந்து மேலுக்கு வந்திக்கமாக அவர் ஒரிஜினல் பெயிண்டிங்கை பார்க்குறதுக்கு என்னென்ன பெயிண்டிங் இருக்குன்னு சொல்லி வாங்க லேட் பண்ணாமல் உள்ளே போய்ட்டு பார்ப்போம். இதை பாருங்கள், உள்ளுக்கு இன்றாகக்குள்ளே வேர்ட்ஸ் ஆஃப் ஹீஸ் ஓன்னு சொல்லி இல்லை நிறைய எழுதி வச்சுருக்காங்க அவரை வேர்ட்ஸுகளை. இதெல்லாம் அவர் ஹீரோயினி பெயிண்டிங் தான். எப்படின்னு பாருங்கள். இதில் வந்து பாருங்கள் நிறைய பெயிண்டிங் அவரை வச்சுருக்காங்க. 3Dயில் செஞ்ச மாதிரி, பலகையில் கீறின மாதிரி எல்லாம் அவ்வளோ அழகான பெயிண்டிங் எல்லாமே இருக்குது. இதில் வந்து எல்லா பெயிண்டிங்லேயும் வந்து இங்கே அவர் பேர் எழுதிக்கு எல்லாத்துலேயும் வந்து எம்எஃப் ஹுசைன்னு சொல்லி. இங்கே எல்லாம் பிளாக் ஒன்றுமே தெரியுது இல்லை. கிட்ட வச்சு பார்த்தா வேறு டிசைன் வாங்க நினைக்கணும். இதில் வந்து பாருங்கள் அவரை டீட்டெயில்ஸ் கூறிய கெசட், ஃபோட்டோ, அவருக்கு பெயிண்டிங் இல்லை ப்ரொடக்டர் எல்லாமே வச்சுருக்காங்க. அதில் டேட்டும் போட்டிருக்காங்க பாருங்கள், 3/9/2010 எல்லாமே அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குது பெயிண்டிங் அவர். இதுக்குள்ளே வந்து எம்எஃப் ஹுசைன் அவரோட மூவி எல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே போயிட்டு இருக்கு பாருங்கள். அவரோட மூவி, அவரோட லைஃப் ஸ்டைல், ஸ்டோரி, மற்றது அவருக்கு பெயிண்டிங்கள் எல்லாமே இதில் வச்சுருக்காங்க. सीवी रमन कौन थे? 1988 இப்படி இருக்கு. இதெல்லாம் அவர் ஹீரோயினி பெயிண்டிங். இதுதான் வந்து எம்எஃப் ஹுசைன் அவர் ஃபிலிம் டைரக்ட் பண்ணக்குள்ள எடுத்த ஃபோட்டோ தான் இது ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் எம்எஃப் ஹுசைன் ஃபோட்டோ அவர் பெயிண்டிங் கீறத்துக்கு ரெடியாகக்குள்ள எடுத்த ஃபோட்டோன்னு வச்சுருக்காங்க. இனி இது வந்து எம்எஃப் ஹுசைன் போட்ட ட்ரெஸ் கோட் மாதிரி ஒன்று இருக்குது. அதில் அவர் ஃபோட்டோ எடுத்த ஃபோட்டோ வந்து அதில் இருக்குது. அவர் பென், அவர் யூஸ் பண்ண சன்கிளாஸ், அவர் பெயிண்டிங் யூஸ் பண்ண ப்ரேஸ், அவரை பாஸ்போர்ட் எல்லாமே இருக்குது. எல்லாமே டீட்டெயில்ஸோடு வச்சுருக்காங்க இதில். இது வந்து அந்த டைமில் அவர் ஃபிலிம் டைரக்ட் பண்ணக்குள்ள எடுத்த ஃபோட்டோ பாருங்கள். அவர் பெயிண்டிங்க்காக யூஸ் பண்ண பெயிண்டுகள், ப்ரஷ்கள் எல்லாமே இதில் வச்சுருக்காங்க.
நினைவு சின்னமாக அவர் யூஸ் பண்ண பெயிண்ட்டும் வச்சுருக்காங்க. அவர் யூஸ் பண்ணின ட்ரெஸ் இதில் அவர் பெயிண்ட் பண்ணக்குள்ளே எடுத்து ஃபோட்டோ மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. எப்படி இருக்கு தமிழ் மூவியோட போஸ்டர்லாம் இருக்கு. கமலஹாசன் ஊழலை ஒழிப்போம் தமிழில் எல்லாம் நிறைய தமிழில் இதாக தண்ணிருக்கு போஸ்டர்கள். எம்எஃப் ஹுசைன் அந்த கேளுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தேன்னா 3D அனிமேஷன் எஃபெக்ட் இல்லையா, அதில் எந்த பெயிண்டிங் மாதிரி வந்துச்சு, பெயிண்ட் கீறுற மாதிரி. இல்லை இப்படி ஒரு காபட்டில் மாதிரி ஒரு பின்னி வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். எம்எஃப் ஹுசைன் எடுத்த மூவியில் ஃபோட்டோ பிக்சர் எல்லாமே இதில் ஃபோட்டோ விட்டிருக்காங்க. இவ்வளோ பெயிண்டிங் எல்லாம் கீறிக்காங்க. அவரோட ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்கிறாங்கன்னு பாருங்கள் எப்படின்னு சொல்லி. அவர் பெயிண்டிங் கீறெல்லாம் அவர் கீறின பெயிண்ட் எல்லாமே இதில் காட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு கேலரியில் வந்து எம்எஃப் ஹுசைன் சம்மந்தப்பட்ட போஸ்டர்லாம் வச்சுருக்காங்க. ஏனென்றால் அவர் வந்து ப்ரொடியூசர், டைரக்டர், ஃபிலிம் மேக்கர் எல்லாமே அவர் செஞ்சுருக்காரு. பெயிண்டிங் மட்டும் இல்லை, இதெல்லாமே கீறியிருக்காரு பாருங்கள். அதுக்குள்ளே அவருக்கு சம்மந்தப்பட்ட பெயிண்டிங் எல்லாமே இந்த மூவி இதை போஸ்டர் எல்லாமே வச்சுருக்காங்க. சரி மேம் உள்ளே போய் பார்ப்போம். ஃபிலிம் டவர்ண்டு போட்டு செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது என்னது புரியுதுன்னு சொல்லி வாங்க. எப்படி இருக்கு உள்ளுக்கு ஃபிலிம் டவர். இந்த ஃபிலிம் டவர் உள்ளுக்கு ப்ளூ கலர்லேயே எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ப்ளூ கலர் லைட்டாக இருக்கு. உள்ளுக்கு குதிரைகள் ரன்னிங் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்காங்க. பாருங்கள். और ये जो फिल्म टावर बता रहे थे, दरअसल ये உள்ளுக்கு வெளியில் பார்த்தோம்னா மினார் மாதிரி தெரியுது. இதுதான் இந்த ஃபிலிம் டவர் வந்து मूवी चल रही है. இதில் வந்து அவர் எடுத்த படங்கள், டைரக்ட் பண்ண படங்கள், ப்ரொடியூஸ் பண்ண படங்கள் எல்லாமே இதில் போட்டிருக்காங்க. எல்லாமே இதில் போயிட்டுருக்கு. வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு மினார், உள்ளுக்கு வந்து பார்த்தோம்னா ஃபிலிம் டவர் விஷயம் பாருங்கள். இதில் வெளியில் வந்து இந்த மியூசியத்தை வளைச்சி நாம் இப்படி ஸ்கின்னை டச் பண்ணோம்னா சுற்றி பார்க்கலும். இப்படி இது ஃபுல்லாக இந்த டவருக்கு மேலேருந்து வளைச்சி பார்க்குற மாதிரி பக்கத்தில் பாருங்கள் எஜுகேஷன் ஸ்டேடியம் தெரியுது, கிரவுண்ட் எல்லாத்தையும் நம்ம சுற்றி பார்க்கலும். எப்படி இருக்கு ஃபஸ்ட்டு கேலரியை பார்த்தாச்சு. இப்போ செகண்ட், தேர்ட் கேலரிக்கு போயிட்டு பார்ப்போம் அவர் என்னென்ன பெயிண்டிங் இருக்குது, என்ன ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லி. வாங்க போம். இப்போ வந்து செகண்ட் கேலரிக்கு வந்திருக்கோம். அவரை பெயிண்டிங்கெல்லாம் பார்க்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இதில் என்ன மாதிரி பெயிண்டிங் வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். வித்தியாசமான பெயிண்டிங்கள் அவரை வச்சுருக்காங்க. ஃபோட்டோவில் எங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கோ சரியா பாருங்கள். டிஃப்ரெண்டான பெயிண்டிங். இன்றைக்கி எம்எஃப் ஹுசைன் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு ஃபஸ்ட்டு கேலரியை பார்த்துட்டு வந்துட்டோம். அவ்வளோ இன்ட்ரெஸ்டாகவும் அவ்வளோ நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ ரெண்டாவது கேலரி போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஏ க்ரோஸ் மைண்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. எம்எஃப் ஹுசைன் டீட்டெயில்ஸ் இங்கிலீஷ்லேயும் அரபிலையும். இதில் நிறைய பெயிண்டிங்.
எம்எஃப் ஹுசைன் வந்து நிறைய பெயிண்டிங் வந்து ட்ரா பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு. அதில் வந்து இதுலேயும் பாருங்கள் முக்கியமான பெயிண்டிங்கள் இருக்குது ரிலேஜன் சம்மந்தமாக. இதில் இன்றைக்கி பாருங்கள் சிக்கிசம், இதில் வந்து ஒரு பெயிண்டிங் வந்து கீறி வச்சிருக்காரு. அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டி இதுலேயும் பாருங்கள் நிறைய பெயிண்டிங்கள், ஒவ்வொரு ரிலீஜன் சம்மந்தமான பெயிண்டிங்களும் இதில் கீறி வச்சிருக்காரு. ஒவ்வொரு பெயிண்டிங்கும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டு டிசைனில் கீறி வச்சிருக்காரு. பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக, எவ்வளோ விஷயம், எவ்வளோ இன்ஃபர்மேஷன் தருதுன்னு சொல்லி. ஒவ்வொரு பெயிண்டிங்கும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லுது. பாருங்கள் எவ்வளோ பெயிண்டிங்கை கீறி வச்சிருக்காருன்னு சொல்லி. நமக்கு நார்மலாக பார்க்குறதுக்கு, நார்மலாக இந்த ட்ராவிங்கெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து நார்மலாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துக்கு எம்எஃப் ஹுசைன் வந்து ஒரு இடத்த அடையிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், எவ்வளோ முயற்சி, எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு செஞ்சிருப்பாருன்னு சொல்லி பார்க்கக்குள்ளே விளங்குது இந்த அவரோட பெயிண்டிங்களை பார்க்கக்குள்ள. எப்படி இருக்கார் பெயிண்டிங்கு. இதெல்லாம் வந்து அவரோட பெயிண்டிங் எல்லாம், அவரோட ஹிஸ்ட்ரியெல்லாம் போட்டு காட்டிகிட்டு இருக்காங்க. குதிரை டிசைனில் வந்து பாருங்கள் மார்பிளில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்கு. இதில் வந்து அவரை பற்றி ஆர்டிக்கல், புக்குகள், அவரை பற்றி வெளியான புக்குகள் எல்லாமே இதில் வச்சுருக்காங்க. அவரை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கு. மாஷா அல்லாஹ், ஒவ்வொரு பெயிண்டிங்கும் வந்து ஒவ்வொரு அர்த்தத்தை காட்டுது. எவ்வளோ அழகான பெயிண்டிங் பார்த்தீங்கன்னு. ஆக்சுவலி எம்எஃப் ஹுசைன் அவங்க வந்து இந்தியாவில் நிறைய பெயிண்டிங்கள் கீறியிருக்காங்க. அதில் நிறைய ஃபேமஸான பெயிண்டிங்கள் நிறைய இருக்குது. அதில் சில பெயிண்டிங்கள் வந்து சில பிரச்சனைகள் வந்ததால் இந்தியாவிலேருந்து வெளியேற வேண்டிய நிலைமை வந்துச்சு அவங்களுக்கு. அவங்க வந்து துபாய், கத்தார் எல்லா நாட்டிலையும் இருந்தாங்க. கத்தாரில் வந்து 2010 அவங்களுக்கு வந்து நேஷனாலிட்டி கிடச்சிச்சு. அதுக்கு பிறகு லண்டனில் போய் கொஞ்ச நாள் இருந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்க மரணம் அடைந்த பிறகு வந்து இந்த எம்எஸ் ஹுசைன் என்ற பேரில் வந்து மியூசியம் ரெடி பண்ணினாங்க. 2025 வந்து இந்த மியூசியம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இஃப் ஐ எம் நாட் ராங். எவ்வளோ அழகாக அவருடைய டீட்டெயில்ஸ், அவருடைய ஹிஸ்ட்ரி, அவருடைய பெயிண்டிங் எல்லாமே இதில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது எம்எஃப் ஹுசைனை பற்றி. ஆக்சுவலி இதில் இருக்கிற எல்லா பெயிண்டிங்குமே வந்து எம்எஃப் ஹுசைன் ஒரிஜினல் பெயிண்டிங் இதில் வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது இவர் ஒரிஜினல் பெயிண்டிங் எல்லாமே வந்து. சரி பார்த்தாச்சு, நம்ம மற்றது சைட்டுக்கு போமாங்க. போயிட்டு மற்றது ஃபிலிம் கேலரி இருக்குது, அதையும் பார்த்துட்டு மேலுக்கு லைப்ரரிக்கு அதையும் பார்த்துட்டு அப்படியே வெளியாகும். இதில் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் கேலரி இருக்குது.
அதோடு சேர்த்து ஒரு லைப்ரரி இருக்குது. இது வந்து ஃபைனல் கேலரி, தேர்ட் கேலரி. இதில் வந்து அரப் சம்மந்தமான அரப் கல்ச்சருக்குரிய வீடியோக்களை வந்து ஃபோட்டோக்களை வந்து எம்எஃப் ஹுசைன் வந்து ட்ரா பண்ணியிருக்காரு. எப்படின்னு சொல்லி பாருங்கள். சரி, ஓகே. இப்போ அங்கே வந்து இன்னொரு ஃபைனல் கேலரி இருக்குது. ஒரு வீடியோ போடுவாங்க அவரை ஃபைனல் சாப்டரை பற்றி. அதையும் பார்த்துட்டு அப்படியே வெளியாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ மெஸ்ரூம் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் கலரிலாம் பார்த்து போட்டு இப்போ இங்கே வந்து ஃபிலிம் போகும். மற்றது சிரோஃபில் அல் அர்த்தம்னு சொல்கிறாங்க. அதுக்கு அதை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. வாங்க. இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க என்னென்னு சொல்லி, அரபிலையும் இங்கிலீஷ்லேயும். இதுக்குள்ளே வந்து சரியான டார்க்காக இருக்குது. நம்ம எல்லா கேலரியும் விசிட் பண்ணி பார்த்துட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ அதே இதோட இங்கே வந்து ஒரு ஃபிலிமிங் கொண்டு போகுது. இதில் வந்து பேர் சொல்கிறாங்க சிரோஃபில் அல் அர்த்ன்னு சொல்லி, எர்த்து வாக்குங்கன்னு சொல்கிறாங்க. அந்த இதுக்கு வந்திக்கும் இதில் 7 நிமிஷம் போடுவாங்க. 11 மணிலேருந்து 1 hour ஸ்டார்டிங்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபுல்லாக அந்த ஷீட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இருந்துக்கிட்டு பார்க்கலும். 1 hour இது போயிட்டுருக்கும். எவ்ரி 7 minutes இது ப்ளே ஆகிட்டு இருக்கும். இந்த ஷீட்டில் இருந்துட்டு உங்களுக்கு இங்கே முன்னுக்கு ப்ளே ஆகும். இதுக்கு இப்போ இதில் பார்க்கலும். ஸோ ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் எப்படின்னு சொல்லி. எம்எஃப் ஹுசைன் லாஸ்ட் டைம் லைஃப் ஸ்டைலு போட்டு காட்டிக்காங்க இதில். In the name of Allah, the most gracious, the most merciful. Travel in the land and see how Allah originated creation, and then He will bring forth the creation of the hereafter. Allah, the Almighty, has spoken the truth. Sirofi al-Ard by Maqbool Fida Hussein. In a story of civilization, born of wonder, contemplation, and a restless search for meaning. The journey begins with the first footsteps on earth. Footsteps that harnessed the power of animals, created machines to conquer the land, and dared to race the birds in the sky. It began with a command, a divine instruction echoing through the ages. Sirofi al-Ard. Travel through the earth and observe how creation began. Before the image, there was the impulse. Before the line, there was a vibration. A search for form in the darkness. A story waiting for the light. And from the night, the first partnership took shape.
Man mounted the horse to conquer the land, and in doing so, harnessed the untamed heart of the world. The horse became the land. It was an idea for motion, a cavalry of light, born from memory, carrying the energy of ancient epics, dancing the story of ambition, chivalry, and strength. Then the partnership evolved. Man invented powered machines to speed his endless achievements. इससे कार्स And the निकलेगी dance of कार conquest accelerated. There, form followed function. A caravan of machines glided into வாவ் பழைய எக்ஸ்பென்சிவ் கார். each a monument to human ingenuity. But the conquest of the land was never enough. The achievements had to reach for the air. Look up. There, the winged coat of Abbas Ibn Firnas from Andalusia, a polymath who dared to leap centuries ahead of his time. And there, the elegant order nocturne of Leonardo da Vinci from Renaissance Italy, an artist and scientist who meticulously designed the future he could not yet build. Two brilliant minds from two different worlds, united across the ages by the same dream, to grant humanity wings. And then, the culmination. The horse that conquered the land. The machine that mastered the earth. The dream that reached for the sky. All were brought together in a final, single form. It was not flesh nor steel. It was the light of an idea that became tuned to the dawn. A place of childlike wonder that brought the world its thunder. An invitation from the mind of the man to observe, to respond, and to never stop creating. முடிஞ்சுன்னு பார்த்து இன்னும் முடியலை, இன்னும் இருக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து எல்லா கேலரியும் பார்த்து போட்டு லைப்ரரிக்கு வந்திருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த லைப்ரரி வந்து எம்எஃப் ஹுசைன் அவரை பற்றி மட்டும் இல்லை, இதில் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. சின்ன பிள்ளைகளுக்கு க்ரியேட்டிவிட்டி என்னது, அது சின்ன பிள்ளைகளோட வந்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பிள்ளைகளை கொடுத்து படிப்பிக்கலும் எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த லைப்ரரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த லைப்ரரியை பார்க்குறதுக்கு. நிறைய புக்கள் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இதில் வந்து சின்ன பிள்ளைகள் ட்ரா பண்ணினு பெயிண்டிங் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இந்த மியூசியம் மாதிரி புள்ள உண்டு ட்ரா பண்ணியிருக்கு. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நிறைய புக்குகள் இருக்குது கிட்ஸுகளுக்கு வந்து படிப்பிக்கலும். நீங்களும் இந்த எம்எஃப் ஹுசைன் மியூசியமுக்கு வந்தீங்கன்னா கிட்ஸுகளோட வந்தீங்கன்னு சொன்னால் இந்த லைப்ரரிக்கு உங்களோட பிள்ளைகளை கூட்டிக்கு வந்து காட்டிலும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி இந்த எம்எஃப் ஹுசைன் மியூசியத்தை பார்த்து முடிச்சாச்சு. 3 கேலரி வெளியில் வந்து ஒரு ஷோ அவரை ஃபைனல் சாப்டரை பற்றி போட்டிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எம்எஃப் ஹுசைனை பற்றி நிறைய விஷயங்கள் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் இதுக்கு வாரீங்கன்னு சொல்லிச்சேன்னா காலையில் 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. வெள்ளிக்கிழமை வந்து ஃப்ரைடே 1 to 7 PM ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. திங்கக்கிழமை வந்து மண்டே ஒன்லி மூடியிருப்பாங்க. இதில் 3 கேலரி இருக்குது, மற்றது ஃபிலிமிங் ஷோ இருக்குது. அது எல்லாமே பார்க்கலாம் உங்களுக்கு. இது ஃப்ரீ என்ட்ரி தான். கட்டாயம் நீங்கள் கத்தாரில் இருக்கீங்கன்னு சொன்னால் இந்த எம்எஃப் ஹுசைன் மியூசியம் வந்து கத்தார் ஃபவுண்டேஷனில் இருக்குது. இதுக்கு விசிட் பண்ணலாண்டா கட்டாயம் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு தெரியாத உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.